அந்த பொண்ணு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தமா கத்துனாங்க சார். ஓகே, இதெல்லாமே போய் சார். அவர் சொல்றது எல்லாமே போய். மாசம் மாசம் நான் செரி சார் கையில தான் சம்பளம் வாங்குறேன். அதனால தான் என்னால எதுவும் பண்ண முடியல சார். ஆனா அதிர்ஷ்டம் என்னன்னா கரெக்டா போலீஸ் அந்த நேரத்துக்கு அங்க வந்தாங்க சார். இதுதான் முதல் தடவையா இல்ல இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு சார். சார் இது எல்லாமே போய் சார். வெங்கண்ணா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் சார்? அது எல்லாமே போய் சார். உனக்கு நான் நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கேனே வெங்கண்ணா. மிஸ்டர் செரி, நீங்க ஹெல்ப் பண்ணதுக்காக அவர் செய்யக்கூடாத வேலைகளெல்லாம் நீங்க செய்ய வைப்பீங்களா? சரக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வர சொல்லுவாரா இல்ல கூட வேற ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாரா? என் வாயால் அதெல்லாம் சொல்ல முடியாது சார். என்னடா இது? இந்த வாட்ச்மேன் எங்க இருந்து வந்தான்? தெரியலண்ணா, அவன் சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க போய். உண்மையிலேயே நான் எந்த தப்பும் செய்யலண்ணா. நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் அப்படி தப்பு பண்றவனா இருந்திருந்தா இப்படி உன் கண்ணை நேருக்கு நேர் பார்த்து என்னால எப்படி பேச முடியும்னா? இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. சாட்சிகளை அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. நான் லில்லி கிட்ட ரொம்ப ஜெனியூனா தான் மூவ் பண்ணிட்டு இருந்தேன்னா, அவ மேல எனக்கு ஒரு சின்ன தவறான எண்ணம் கூட கிடையாது. ஆனா அவ என் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. என்ன சொல்றது? என் தலையெழுத்து. நான் என்ன பாவம் பண்ணணும்? என் பேட் லக். எல்லாம் என் பேட் லக். எல்லாரும் என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்கும்போது செத்து போன போல தோணுதுண்ணா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? செத்து போயிருவியா? இந்த சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு போய் செத்துருவியா? நீ அந்த பணக்கார குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால அந்த கஷ்டம் என்னன்னு தெரியலடா உனக்கு. ஒரு வாட்டி வெளியே வந்து பாடுறா. நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயங்கள்லாம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. இது எல்லாத்துக்கும் அந்த அபூர்வா தான் காரணம். சரி, அவ பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி அந்த வீட்ல எனக்கு சப்போர்ட்டா செரி இருக்கிறதும் அவளுக்கு பிடிக்கல. அதனாலதான் செரிய வீட்ல எல்லாமே பண்ணிட்டா அங்க அம்மாவும் பொண்ணும் 2 பேரும் ஹாப்பியா இருப்பாங்க. எனக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்காது. அதுதான் மாமா அவங்களோட பிளான். இதெல்லாம் அந்த அபூர்வா தான் பண்ணிருக்கான்னு எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இப்ப நமக்கு அபூர்வா முக்கியம். லில்லி கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும் தான் முதல்ல நம்ம யோசிச்சாகணும். ஆமா மாமா, ஆனா லில்லி எங்க இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது. லில்லிய அந்த அபூர்வா யாருக்கும் தெரியாத இடத்துல மறைச்சு வச்சிருக்கா. இப்ப கோர்ட் முடிஞ்ச உடனே போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் அனுப்பி வச்சாங்க. போலீஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் எதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அவங்க பிரைவேட் ஸ்டாஃபா கூட இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அந்த லில்லி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கு. எப்படியாவது அவ எங்க இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம 2 பேரும் சேர்ந்து. இப்போ செரிக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் தான்மா சொல்றாங்க. அப்போ இந்த கேஸ்ல இருந்து செரிய வெளியே கூட்டிட்டு வர முடியாதா? அதுக்கு இப்போ ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. என்னப்பா அது? லில்லி அப்ரூவரா மாறி கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னா அப்பதான் செரி வெளியே வர முடியும். அப்ப அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் அவளை கூட்டிட்டு போய் உண்மையை சொல்லுவை. அந்த விஷயத்திலையும் அபூர்வா நம்மளை விட ரொம்ப கிளவரா யோசிச்சு அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த பொண்ணு பிடிக்கணும்னா எப்படிடா? அதுதான் எனக்கும் புரியல. இந்த மாசம் 26 அன்னைக்கு ஹியரிங் டேட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள நம்ம லில்லியை கூட்டிட்டு வரலனா பயமா இருக்குமா? செரிக்கு கோர்ட் தண்டனை விதிச்சிருமா? இந்த விஷயத்துல உனக்கு பூமி ஒருவேளை உதவி செய்யலாம்டா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா இங்க பாருங்க, இப்பவும் நான் அதே தான் சொல்றேன். அவகிட்ட உதவி கேட்டு நான் கையால் ஆகாதவன்ற பேர் எடுக்கிறதுக்கு விரும்பலமா. தயவு செஞ்சு
இங்கேயும் நீங்க அவ பேரை கொண்டு வராதீங்கம்மா. இப்ப நீ யோசிக்க வேண்டியது உன்னோட பிடிவாதத்தை பத்தி இல்ல, செர்ரிய பத்தி. லில்லி கிடைக்கணும்னா அந்த வீட்ல இருக்க பூமியோட உதவிய நீ நாடிதான் ஆகணும். அம்மா, உங்க 2 பேருக்குள்ள என்ன வேணாலும் சண்டை இருக்கலாம், எவ்வளவு கோவம் வேணாலும் இருக்கலாம்டா. ஆனா செரிய தண்டனையில இருந்து காப்பாத்த வேண்டியது ஒரு அண்ணனா உன்னோட பொறுப்பு. அது இல்லம்மா, நான் வந்து ககன், நான் சொல்றத கேளு. உன் பிடிவாதத்தால உன் தம்பி வாழ்க்கைய ஜெயில் வாழ்க்கையா மாத்திடாத. நாளைக்கு இந்த குற்றத்தை செரிதான் பண்ணான்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது ஒரு காரணமா வச்சு நட்சத்திராவையும் செரியும் பிரிச்சிருவா அந்த அபூர்வா. சரி, உன் தம்பிடா, அவன் வாழ்க்கை நாசமா போயிடும். வீட்ல உட்காந்து பேசலாம் மாமா. இங்க பாரு, நீ வீட்டுக்கெல்லாம் வர தேவையில்ல. நான் உனக்கு பிளேஸ் அண்ட் டைமிங்கை ஷேர் பண்றேன், அங்க வந்தா போதும். சரி சரி, நான் என்ன புடவை கட்டிட்டு வரட்டும் மாமா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் ஒன்றும் அழக பார்க்கறதுக்காக வர சொல்லல, ஓகே? வந்ததுக்கு அப்புறம் எப்படி பார்க்க தானே போறீங்க? என்னது? ஆஹா, அதான் என்ன டைம்க்கு வந்தா சரியா இருக்கும்னு கேட்டேன். சரி, உடனே கிளம்பி வா. அண்ட் டோன்ட் பி லேட், ஓகே? சரிங்க மாமா, உடனே வந்துடுறேன். கோவமோ வெறுப்போ கால் பண்ணி சந்திக்கணும் பேசணும்னு சொல்றாரு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. பாத்தியாமா, நம்ம வீட்ல இல்லனாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க பாக்குற அந்த பூமி. அவளை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. எப்பதான் திருந்த போறாளோ? கல்யாணமா இருந்தாலும் தாலியா இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களுக்கும் அது ஒண்ணுதான் பூர்ணி. அதனால உன் கழுத்துல தாலி விழணுன்றதுக்காக அவ கழுத்துல இருக்க தாலியை இறக்கணும்னு மட்டும் நீ நினைக்காத. அதான் தெரியுமே, உனக்கு எப்பவும் மருமக தான் முக்கியம். பொண்ணு மேல உனக்கு அக்கறையே இல்லலமா? எனக்கு என் அண்ணன் போதும். பூர்ணி, நீயும் ககனும் என்னோட 2 கண்கள்னா பூமி என் மனசாட்சியோட மறு உருவம். அவ மூலமா என்ன நானே பாத்துக்கிறேன். அதுக்காக தான் உன்னை அவ கைக்குள்ளேயே வச்சிருக்கா. நான் இங்க வந்தது அந்த கடவுளோட அருளா இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்கு நீ தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வச்சுக்காத. ஆனா நான் அவங்க 2 பேரும் எப்பவும் சேரக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கு வந்தேன். பூர்ணி, என் அண்ணாக்கு அவ தேவையில்லமா. தாராதான் பெர்ஃபெக்ட் மேட்ச். என் வாழ்க்கையை நாசமாக்க நினைச்ச இந்த பூமி மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அண்ணனோட வாழ்க்கையில இனிமே அவ வரவே கூடாதுமா. இங்க பாரு பூர்ணி, பூர்ணி,